ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் ஒரு அருமையான ஒரு நினைவிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவிடமானது தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் விலையில் வசித்து வந்த அம்மா கிரேஸ் அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அவர்களை பற்றிதான ஒரு சில காரியங்கள் மட்டும் அவருடைய நினைவிடத்தில் நின்று கொண்டேன். இவர்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள். தினமும் அதிகாலையிலே எழுந்து ஜெபித்து வேதம் வாசித்து அதன் பின்பு மற்ற கடமைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கமார் எல்லாரிடமும் மிகவும் எல்லாரையும் ஒன்றுபோலாக நேசித்து அவர்களோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். வெள்ளாளன் விலை என்ற ஒரு கிராமம் எப்படி உருவானது என்பதை பற்றிதான சரித்திரத்தை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவர்கள் அதை பத்திரமாக பாதுகாத்தவர்கள் அம்மா கிரேஸ் அம்மா அவர்கள். இவர்களுடைய மிகவும் சிறப்பான குணம் என்னவென்றால், யாராவது இவர்களிடம் ஒருவரை பற்றி அவர்களை தனக்கு ஏதாவது செய்துவிட்டார்கள் என்று தவறான காரியங்களை சொன்னால், நீ பழிக்கும்படியாக நீ இதை செய் என்று சொல்லாமல் அவர்களை மன்னித்து நீ அவர்களுக்கு நற்காரியங்களை செய்து அவர்களை மன்னிக்கும் அளவுக்கு நீ அது நடக்க வேண்டும் என்று ஆலோசனையாக சொல்பவர்கள் அம்மா கிரேஸ் அம்மா அவர்கள். இவர்களுடைய மனதின் ஒரே தாக்கம் மிஷினரிகளுக்காக, மிஷினரியுடைய ஊழியங்களை தாங்குவது, மிஷினரிகளை பற்றி மற்றவர்களிடம் சொல்வது, அநேக காரியங்களை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக IMS ஐயா VS அசரியா அவர்கள் ஆரம்பித்ததான இந்திய மிஷினரி சொசைட்டி அந்த ஊழியத்தில் மிகவும் ஈடுபாடு இருந்திருக்கிறது. ஆகையினால் வெள்ளாளன் விலை தூய திருத்துவ ஆலயத்தில் நடக்கும் பொழுது அந்த IMSக்காக அநேக காரியங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு பொருள் சேகரிப்பதற்காக குறிப்பாக இவர்கள் அதிகமாக ஆடுகளை வளர்த்தி அதில் முதன்மையான விலை உயர்ந்த ஆடுகளை IMS ஊழியங்களுக்காக அதை விற்று அதை ஒழித்து கொடுப்பதற்காக காணிக்கையாக அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள் கடைசி வரை. அது மட்டுமல்லாமல் அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, ஆலோசனை சொல்வது இவருடைய சிறப்பு அம்சமாகும். கடைசி வரைக்கும் தாங்கள் வாழ்ந்த வெள்ளாளன் விலை என்ற இடத்துல யாருக்கிட்டையும் ஒரு மனப்பிணக்கு இல்லாமல் கிறிஸ்துவுக்காக மட்டுமே வந்த காரியங்களை நாம் சகித்து இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா விட்டு சென்ற அநேக காரியங்களை அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்கள் அதை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அம்மா IMS ஊழியங்களுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள் என்று இன்றும் வெள்ளாளன் விலையில் பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட நற்காரியங்களை நாமும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முற்படுவோம். நன்றி.